ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜர்தோசி கிளாஸ் வந்து பார்க்கலாங்க. ஜர்தோசி வந்து என்னென்ன டைப் இருக்குது, அது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் வந்துட்டு இன்றைக்கி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஜர்தோஸில் 3 டைப்ஸ் இருக்குதுங்க. பட் நம்ம 2 டைப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த 2 டைப் ஜர்தோசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சொரன்னு இருக்கிறது வந்து கோரான்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஜர்தோசின்னு கேட்டாலே உங்களுக்கு அந்த ஷைனிங்காக இருக்கிற தின்னாக இருக்கும். இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ஜர்தோசி தான் கொடுப்பாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. கோராலையும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இது வந்துட்டு ஷைனிங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். இன்னொரு டைப் வந்துட்டு இதுலேயே ஷைனிங்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்ப்ரிங் டைப்பில். அதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால தான் நான் உங்களுக்கு காட்டல. இது வந்துட்டு கோரா. இது வந்துட்டு உங்களுக்கு கோரா வந்து நம்ம எம்போஸ்டுக்கும் கொடுப்போம், அவுட்லைனாகவும் கொடுப்போம். இந்த ஜர்தோசி மேக்ஸிமம் ஃபில்லிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஜர்தோசி வந்துட்டு அந்த ஷைனிங்காக தின்னாக இருக்கிற ஜர்தோசி தான் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங்கு அப்படியே வந்துடும். லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ரொம்ப பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான், அது ஸ்ப்ரிங் ஆயிரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஜர்தோசியெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதுவாக 2 எட்ஜஸ் இருக்கும். அந்த 2 எட்ஜையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கணும். அந்த ஓரத்தில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, நம்ம எல்லாமே இது கண்ணில் பார்த்து தான் கட் பண்ணணும். எந்த சைஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்குறோன்னா அந்த ஃபில்லிங் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸில் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். புது கட்டராக இருக்கணும். பழைய கட்டரில் ஒரே கட்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம மறுபடியும் ஒரு கட்டை வந்து 2-3 தடவை கட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பிசுறு அடிக்கும். இந்த மாதிரி பிசுறு அடிச்சது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து வெளியே தெரியும். அது இழுத்து விட்டுரும். த்ரெட்டை ஃபுல்லாகவே இழுத்து விட்டுரும். அது வேஸ்ட்டு. ஸோ அதனால் ஒரே கட்டில் கட் பண்ணுற மாதிரி புது கட்டராக இந்த ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம அதனால தான் கட் பண்ணும்போதே பார்த்து கட் பண்ணணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கோராவும் அதே மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். ஒரே கட்டில் கட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இது கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகினிங்கில் போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.